அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சூஃபியான் அவர்கள் நம்மோடு அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சா போர் நீடிக்க வாய்ப்பு இருக்குங்களா? மீண்டும் தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இங்கே சிக்கல். இப்பொழுது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் என்ன நடக்கும் என்றால், ஹெர்மூஸில் ஒரு பிளாக்கேட் என்று சொல்வார்கள். அதாவது கப்பல்கள் இங்கிருந்து அங்க போவதற்கு ஒரு ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டால் உலக பொருளாதாரம் கடும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும். இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த கடுமையான சூழலில் 180 கிட்டத்தட்ட மில்லியன் பேரல்கள் ஈரானிலிருந்து வெளியே கடத்தப்பட்டு விட்டது. 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். இப்போ 10 மில்லியன் என்று சொன்னால் எவ்வளவு ஆச்சு? 1 கோடியா? 10 கோடி, 1 கோடி. இப்போ 100 என்றால் எவ்வளவு ஆச்சு? 100 என்றால் 10 கோடி பேரல். இது 10 கோடியா? மேல 100 என்றால் எங்கேயோ போயிடும். அப்ப 180 என்று சொன்னால் அவ்வளவு பேரல்கள் வெளியே போயிட்டு பல கோடி. 180 இப்பதான் அவர்களுக்கு லாபம் தான் வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? ஈரானுக்கு நல்ல ஒரு லாபம். நேற்று சீனாவை நிறுத்த போகிற போது நமக்கு கிடைத்த தகவல், சீனாவுடைய ரிஜ்ஸ்டாரி என்கின்ற ஒரு ஷங்காய் ஷுடோன் ஷிப்பிங் கம்பெனியிலிருந்து தான் இந்த கப்பல் வந்தது. இது 2.5 லட்சம் டன் பேரல் எத்தனாலை ஏற்றி கொண்டு சென்றது. அதை தடுத்து நிறுத்தவில்லை அமெரிக்கா. ஏன் நிறுத்தவில்லை என்றால், அது தடுத்து நிறுத்தப்பட்டால், மிசைல் அட்டாக்கில் உள்ளாகினால் போர் நிறுத்தம் என்கின்ற அந்த வார்த்தை முறிந்து போய்விடும். போர் நிறுத்தம் முறிந்து விட்டால் அமெரிக்காவுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஏற்கனவே 40 நாளா பட்டப்பாடு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட்டு விட்டார்கள். இதற்கிடையில சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, ஏன்னா அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை ஒழிச்சு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஆமா, இது ஒரு தடவை நீங்க விட்டீங்க, ரெண்டாவது இப்படி பண்ணா பெரிய பிரச்சனை. இன்று காலை வந்த ஒன் வேர்ல்டு அவுட்லுக் என்ற ஒரு ஆங்கில மேகசின் என் கையிலே இருக்கு. அதை நான் தமிழ்ல உங்களுக்கு சில செய்தியை சொல்றேன். அந்த ஒன் வேர்ல்டு ஆங்கில மேகசின் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா சீனா இவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். யார? ஈரான். அவர்களுக்குள் பல வருஷங்கள் கொடுக்கல் வாங்கல், ஆயுத தொழில்நுட்பங்கள், அதே போன்று எரிபொருள்கள், சக்தி எல்லாம் இருக்கிறது. இதன் மூலமாக இந்த ஸ்ட்ராட்டஜிக் இவரால ஈரான் எந்த அளவிற்கு சிதறடிக்கிறதோ இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் வல்லமையை, அது சீனாவுக்கு வரும் காலத்தில் பொருளாதார பலத்தையும் அமெரிக்க பலவீனத்தையும் கொடுப்பது அவர்களுக்கு நன்மை என நான் சொல்லுகின்ற இந்த அவுட்லுக், ஒன்ஸ் வேர்ல்டு அவுட்லுக் ஆங்கில மேகசின் சொல்லி காட்டுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CNN, உங்களுக்கு தெரியும், கேபிள் நெட்வொர்க் ஆஃப் US, அது வெளியிட்டுள்ள தகவலில் சீனா தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யாருக்கு கொடுக்க போறதாக வழங்கியிருக்கு? ஈரானுக்கு கொடுக்க போறார்கள். அப்படி என்றால் F-35 சீரியல் கப்பல்கள் இனி உள்ளே, விமானங்கள் இனி உள்ளே போகிறது ஒரு கஷ்டம் வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த சிக்கல் வராமல் இருக்குவதற்கு நேரடியாக 3ஆம் நாடுகள் வழியாக ஆயுதங்களை அவர்கள் கடத்துகிறார்கள் என்ற செய்தியும் CNN போட்டிருக்கு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் போட்டிருக்கு. நேரடியாக துப்பாக்கி ஏவுகணைகளை கொடுக்காமல் ஈரானுக்கு கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறார்கள்? மற்றொரு 3ஆம் நாடுகள் வழியாக கொடுத்து அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது அது வாகனங்களின் மூலம், கப்பல்களின் மூலம் போகிறது. அடுத்து சீனா வழங்க உள்ள அதிநவீன வான் பாதுகாப்பு எதிர்ப்பு ஏவுகணைகள் அதன் நட்பு நாடுகளுக்கும் வழங்குவதன் மூலம் அமெரிக்காவை வரமிழப்பது அமெரிக்காவுக்கு பெரும் ஆபத்தாகவும், இனி வரக்கூடிய காலங்களில் சீனாவினுடைய இந்த நடவடிக்கைகள் மூலம் மத்திய கிழக்கில் நாம் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகிவிடும் என ஜெருசலேம் போஸ்ட் பரபரப்பான ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, இப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 30 வருஷத்துக்கு என்ரீச் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இப்போ கடைசியில 20 வருஷத்துக்கு நீங்க என்ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஈரான் சொல்கிறது 5 வருடம் வேண்டால் செய்யலாம். அதற்கு அந்த 5 வருடத்திலும் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோமே என்ரீச் செய்யப்பட்ட, சென்ட்ரிஃபியூஜ் செய்யப்பட்ட, என்ரிச் என்றால் அதை என்ன செய்யறது சிவா? யுரேனியம், புளுட்டோனியம், இப்படி 2 மெட்டீரியல் இருக்கு. அந்த கிரேடை மாத்துறது, அதனுடைய கிரேட் 232 235னா அதை ஒரு குறிப்பிட்ட நிலையில மாத்துகிற போது கதை மாறும்.
நல்ல சொன்னா புரியும். குழம்பா இருக்கிற ஆணம் இருக்கு பாருங்க, அதை நிறைய நேரம் போட்ட என்ன ஆகும், அப்படி சுக்காவா மாறும். ஒரு உதாரணத்துக்கு அதை போன்று இந்த கிரேடை மாத்துறது, அந்த கிரேடை மாத்தினாலும் நிற்கக்கூடாது, அப்படியே சுத்துவாங்க பல வருஷமா அப்படி. அதுதான் சென்ட்ரிஃபியூஜ் செய்தது. அதற்கு பிறகுதான் அது கன்வென்ஷனலா இருந்தது ஒரு நவீனமாக மாறும். 60 விழுக்காடுக்கு மேல் இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டால் அது இனி அணுகுண்டுகளாக மாற்றப்படும். இப்போ இவங்க அதை தாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பேர் தி சோ கால்டு எல்லோ கேக். நாங்கள் அதை தரமாட்டோம், அது எங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, எங்ககிட்ட கொடுத்துருங்க. ரஷ்யா என்ன சொல்லுது, த்ரிமிட்டி, அதாவது அமெரிக்கா, அதாவது கிரெம்லின் மாளிகை அறிவிக்கிறது, இப்போது அவர்கள்ட்ட இருக்கிறத எங்ககிட்ட கொடுத்துருங்க. நாங்கள் ஏற்கனவே அணு ஆயுத நாடு தானே, நாங்கள் ஒன்றும் புதுசா இல்லையே அப்படின்னு அமெரிக்காவை குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை ரஷ்யா வச்சிருந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு ரஷ்யா. ஆமா, ஏன்னா ரஷ்யாவுக்கும் புட்டினுக்கும் உங்களுக்கு ஈரானுக்கு இடையே நல்ல ஒரு நட்பு உண்டு. பெசஸ்கியானோடு 20 வருஷம் அந்த டிஃபென்ஸ் காரிடார், எக்ஸ்சேஞ்சி, ஆயில் கொடுப்பது, பணம் கொடுப்பது, டெக்னாலஜி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவர்களுக்குள் உண்டு. இப்ப ரஷ்யா இந்த அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியது ரஷ்யா தான். அதனுடைய நுணுக்கமான அந்த என்ன சொல்றது செய்பதி படங்களின் மூலமாகத்தான் அது அழகாக வலையமைப்பு கொடுக்கப்பட்டு, இந்த இடத்துல 10 அமெரிக்கா நிற்கிறான், 100 பேர் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டு தான் அது க்ளோஸ் செய்யப்பட்டது. இப்போது அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாலும் ரஷ்யாவுக்கு இதை மாற்றி கொடுத்து விவகாரத்தை முடிக்கலாம் என்று பார்த்தால் அமெரிக்கா அதுக்கு ஒத்து வராது. ஆனால் இந்த 5 வருஷத்தில் நீங்கள் கொடுத்த அந்த எல்லோ கேக்கை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 60% வச்சே டவுன் பிளேட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு யுரேனியத்தில். என்ரிச் செய்யப்பட்ட இந்த 60% இருக்கு பார்த்தீங்களா, இதை வைத்து குண்டுகளை செய்யாவிட்டாலும் வேறு விதமான பரிவர்த்தனைகளுக்கு ஈரான் பயன்படுத்தலாம். இப்போ கையில் வச்சிருக்காங்களே, இதை குண்டுகள் தான் செய்யணும்னு அல்ல. இப்போ நம்ம ஊரில் கூடங்களும் இருக்கு, இன்னும் அணு உலை தானே, கல்பாக்கத்தில் இருக்கு, எல்லாமே அணு ஆயுதங்கள் தான். அப்படி இருக்கும்போது ரஷ்யா செஞ்சு கொடுத்த அந்த மெத்தடை இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அப்புறமா எரிசக்தியில் அதை பயன்படுத்தாங்க. இட் ஹேஸ் அ மல்டி டைமென்ஷன் பர்பஸ். எதில் இந்த அணு அதாவது என்ன சொல்றது, ஸ்டாக் பைல்ஸ், இந்த பைல்ஸ், அட்டாமிக் பைல்ஸில் இருக்கு. இப்போ இதை 5 வருஷத்துக்கு நாங்கள் இப்படியே வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், நாங்கள் டவுன்லோட் பிளேட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். டெக்னாலஜி வைஸாக நான் பேசலை, நான் படித்தது சொல்கிறேன். அந்த மெத்தடில் பல கலவைகளில் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறதாகவும் உலக சயின்டிஸ்ட் மேகசின்ஸ் டவுன்லோட் பிளேட் மூலம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை நாளை நடக்கின்ற போது முதலில் இந்த அணு ஆயுத பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமா, வராது. இரண்டாவது, அவர்கள் கேட்பது, எங்களுக்கு 250 பில்லியன் US டாலரை கொடு, காப்பீடு இழப்பீடு, எதுக்கு என்ன அடித்தீர்கள், நாங்கள் போர் செய்யல. அப்புறம் இன்டர்நேஷனல் கேரண்டி, உலகம் ஃபுல்லா பெரிய ஒரு அக்ரிமெண்ட் போடு. அப்புறமா இந்த ப்ராக்சி வார்களை நிறுத்து, இந்த இஸ்ரேலுடைய இந்த விவகாரங்கள், பலஸ்தீனத்தை எல்லாம் பேச வைப்பாங்க, லெபனானுடைய பிரச்சனைகள் எல்லாம் பேசுவாங்க. இதில் லெபனான் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பல குழப்பங்கள் நிறைந்த இந்த பேச்சில் நாளையோ நாளை மறுநாளோ, முதலில் நாளை 16ஆம் தேதி என்றார்கள், குறிப்பிட்ட காலக்கெடு அவர்களுக்கு தேவை இருப்பதால் தட் வில் டேக்ஸ் மோர் டைம், 1 or 2 days. ஏன்னா 21க்குள்ள முடிச்சிடணும். ஏன்னா 21க்குள்ள அந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சு போயிடும். சீஸ்ஃபயர் முடியாததுக்கு முன்னால ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு தப்பி ஓடினா போதும் என்று அமெரிக்கா முடிவுக்கு இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஈரான் கையில தான் இருக்கு இப்போ ஹோல்டு. அதை அவரே சொல்லிட்டாரு, நீங்களே படிச்சிருப்பீங்க. JD Vance சொல்லுது, த பால் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கோர்ட்ல அவருக்கு ஈரான் தான் இருக்கு, அவங்க கையில பந்து போயிட்டு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாரு. ஈரான் சொல்லிட்டு எங்க கையில பந்து போனா என்ன இருக்கு, நாங்க என்ன சொல்ல போறோம், நியாயமான விஷயம் சொல்ல போறோம். ஈரான் என்ன சொல்லுது, ஐயா நீங்க எங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி IAEA இருக்குல்லையே ஏஜென்சி, குசோரியா, அவர் நேரம் வரட்டு, ஹி மஸ்ட் விசிட்டட், கண்டிப்பா பண்ணணும், பண்ணி நாங்க அதை என்ன பதப்படுத்துறோம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்களும் எல்லா நாடு மத்திய தரைக்கடல்ல இருக்க போறோம் அப்படின்னா
அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு ஆசை, யூதர்களுக்கு ஆபத்து. இவர்கள் ஒரு இஸ்லாமிய நாடு, அவர்கள் ஒரு யூத நாடு. இப்போ இவர்கள் ஒரு முக்கூட்டு கொள்கையாக வந்துவிட்டால் அங்கே தனது யூதர்களை உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னால் அது என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நட்புறவு என்பது வரப்போவது இல்லை. அது வேத காலத்தில் அவர்கள் இவர்களை வெறுப்பாக பார்க்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஈரான் அந்த நாடு வந்ததே தப்பு, அது ஒரு செட்டிலர்ஸ் பூமிங்கிறாங்க, குடியேறிகளின் நாடு. புரியுதா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொல்கிறார்கள், இது ஆண்டவருடைய பிராமிஸ்டு லேண்ட். இப்போ பிரச்சனை எங்கன்னா, நம்ம அது குறித்து இன்னொரு டாபிக் தரேன். இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையில் இப்போ இவர்களுக்கான ஒரு மௌனிப்பு இருக்கிறது. நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்பதுதான் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் சற்று முன்னர் ஒரு செய்தி கிடைத்தது. MQ-4C ட்ரிட்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய உளவு விமானம், இது இருக்கிறதுலே நம்பர் 1. இதனுடைய மொத்த மதிப்பு மட்டும் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். அப்போ எவ்வளோ கோடி என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். 700 மில்லியன் US டாலர்கள். அது ஸ்டெல்த் விமானத்தை விட கடுமையான விலை உயர்ந்த ஒரு விமானம். இது ரொம்ப குறைவான அளவு தான் அவர்கள்ட்ட இருக்கு. 64 ஏதோ இருக்கிறதாக சொல்லப்பட்டது. ஒரு விமானத்தின் மதிப்பு மட்டும் 700 மில்லியன். அதை ஹெர்மூஸிற்கு மேல் நின்று உளவு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு 10 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நான் பல காணொளியில் பேசிட்டேன். ஈரானுக்கு செய்மதி தொலை மூலம் அது கண்காணிக்கப்பட்ட துல்லியமான செய்திகளை ரஷ்யாவோ அல்லது சீனாவோ வழங்கிவிட்டது. இதை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டெக்னாலஜி மூலம் அதை உயரத்தை கீழே கொண்டு குறைத்து 50,000 கிலோமீட்டர் 50,000 அடிக்கு மேல் நின்ற அந்த விமானத்தை, எந்த விமானத்தை நான் இப்பொழுது சொன்னேன் இல்லையா, அதே தான் MQ-4C ட்ரிட்டான் என்கின்ற உளவு விமானத்தை 8,000 அடிக்கு கீழ் கொண்டு வந்து அதை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். சுட்டி வீழ்த்தவில்லை, அதை அப்படியே கீழே இறக்கி இருக்கிறார்கள். எப்படி இறக்கிட்டார்கள் என்றால், A1 தொழில்நுட்பத்தின் மூலம் அதை அப்படியே ஒரு மேக்ஸ்பெல், அது ஆட்டோமேட்டிக்காக தானே இயங்கும். அவர்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரோ அதே மாதிரி ஈரான் ப்ரோக்ராம் பண்ணி ஈரானுடைய தளத்தில் MQ-4C ட்ரிட்டானை இறக்கிட்டார்கள். இனி இதன் மூலமாக ஈரானும் சீனாவும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்களின் மூலம் மற்றொரு விமானங்களை உருவாக்கி விடுவார்கள். ஏன்னு சொன்னால், ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய ஷாஹின் 129, ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய ஷாஹின் 136, 191 போன்ற தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒன் டைம் ஒன் வே ட்ராக் ட்ரோன்கள், அதுதான் ஈரானுக்கு ரொம்ப வலிமையானது. அதே ரிவர்ஸ் இன்ஜினியரிங்களின் மூலம்தான் அமெரிக்காவில் இருந்து தான் அவர்கள் காப்பி அடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஈரானுடைய ஷாஹின் ட்ரோன் தான் உக்ரைனில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு ரஷ்யாவிற்கு ஏராளமான கொடுத்தாங்க. அந்த நன்றி கடனாகத்தான் ரஷ்யா அன்றைக்கு ஈரான் செய்ததுக்கு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது மத்திய தரைக்கடைகளில், எந்த அளவுக்கு ஒரு பதட்டம். இதுக்கு இடையில சவுதி அரேபியா இன்னைக்கு காலையில், நேற்று மாலையிலேருந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அழுகணும் அப்படின்னு கேட்டால், எல்லா நாட்டுக்கும் போக்கு உங்களுக்கு புரிஞ்சுப்போம். இப்போ நாம் ஒரு விஷயத்த மானிட்டர் பண்ணுறேன்னு வைங்களேன், அது போக்கு என்ன இருக்குது, ஒருத்தான் அடி வாங்கிட்டு அப்போ நல்லா அடி வாங்கியிருப்பான், கீழே பிடிச்சி குத்துன்னு குத்தி மூஞ்சி கீஞ்செல்லாம் அப்படியே காயம்பட்டுருக்கும். அவன் சொல்லுவான், நான் கொஞ்சம் விட்டா அப்படி பண்ணோம், நம்ம என்ன செய்வோம், பையன் ரொம்ப நல்லா வாங்கியிருக்கான் போல, நமக்கு தெரியல. அப்புறமா அந்த போக்கை பார்க்கும்போது அந்த கதை இப்போ அமெரிக்கா கதை. இப்போ என்ன மேட்டர்னா, அமெரிக்காவிடத்தில் என்ன சரக்கு இருக்கு, இனி இவனோட வெதர் நம்ம தொடர்ந்து கண்டினியூஷனாக உறவு இருக்கலாமா இல்லையாங்கிறது அது அப்புறம் உள்ள நிலைமை. ஆனால் அமெரிக்காவினுடைய பலவீனத்தை இன்றைக்கு உலகம் தெரிந்து கொண்டது. ஆகவே தான் சவுதி சொல்லுகிறது, தேவையில்லாமல் ஹெர்மூஸை போய் முடக்காதீங்க, ஹெர்மூஸை நீங்கள் முடக்கினால் எனக்கு உள்ளதும் போச்சு அப்படிங்கிற கதையாக ஆயிடக்கூடாது. ஏன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய ஹெர்மூஸின் வழியாக சவுதி அரேபியாவுக்கு அராம்கோவுக்கு எண்ணெய்கள் போகக்கூடிய டியூப் லைன் இருக்கு, யுனைடெட் அரபுக்கு டியூப் லைன் இருக்கு, அதே மாதிரி கத்தருக்கு எல்பிஜி, ஏராளமான 90% உலக சப்ளை கொண்டிருக்கக்கூடிய கத்தருக்கும் இந்த ஹெர்மூஸ் ரொம்ப முக்கியம். இப்போ மறுபடி கப்பலை அனுமதிக்காமல் அமெரிக்கா மீண்டும் அவனிடத்தில் பங்காளியாக, அமெரிக்கா என்ன சொல்றான்னா, எனக்கு துட்டு கொடு, நீனே காசு அனுபவிக்க கூடாதுங்கிறான். இப்போ அவன் காசு அனுபவிச்சிட்டான்னா 4 1 2000 கோடி வந்துச்சுன்னா
வருஷத்துக்கு ஒரு 7-8 லட்சம் கோடி வந்துடும். இப்போ 10 லட்சம் கோடி வந்துச்சுன்னா அவன் பெரிய ஆளாயிருவான்ல. அதற்குத்தான் அமெரிக்கா பயங்கரமாக பயப்படுகிறான். எந்த காலத்திலும் அணு ஆயுதம் அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பெஞ்சமின் நித்தானியாக ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸபிளாக சொல்கிறான். இது ஒரு பக்கம் போகட்டு. இப்போ சவுதிக்கு பயத்துக்கு காரணம் என்ன? வேற ஒன்றும் இல்லை. ஹெர்மூஸில் நமக்கான வாழ்வாதாரத்தில் மண் உழுதுட்டு இப்போ நம்ம சரக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறது வேற ஒரு ட்ராக்ல வருது. பாப் அல் மந்தீப் இது ஒரு இடம். ஹெர்மூஸ் மாதிரி பாப் அல் மந்தீப் இட் இஸ் அ பிளேஸ். இந்த பாப் அல் மந்தீப் யார் கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது உலகளவில் இருந்தாலும் அதை எளிதாக அடிக்கக்கூடிய வல்லமை ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத் அல்லது ஹவுதிகளுக்கு உண்டு. அவர்கள் இப்போ இந்த ஏமன்ல நான் சொன்ன ஹூதிகள் பாப் அல் மந்தீப், இப்போ நம்ம பேசுறது ஹெர்மூஸ். ஹெர்மூஸ்ல சவுதி அரேபியாவுக்கு எல்லாம் தடைப்பட்டு போச்சு. இப்போ நான் உட்கார்ந்து பேச போது இந்த இடையில ஒரு செய்தி வந்திருக்கு. சபாகர் துறைமுகம்னு ஒன்று இருக்கு. 5 துறைமுகம் இருக்கிறது. ஒரு பந்தர் அப்பாஸ், இன்னொன்று பந்தர் அல் கமைனி, 3 சபாகர், 4வது கஜர், 5வது ஜக்கஸ். இப்படி ஒரு 5 துறைமுகம் இருக்கிறது. இப்போ அமெரிக்கா இப்பொழுது கப்பலை நிறுத்தி இருப்பதாக சற்று முன்னர் தகவல் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையான முறுகல் நிலை இருக்கிறதாக தகவல் வருது. இந்த இடையில சவுதி அரேபியா இந்த ஏமன் பிரச்சனையில் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இந்த ஹெர்மூஸில் இப்போ நிறுத்தி அவர்களுக்கான வாழ்வாதாரம் முழுவதுமாக முடிந்து போய்விட்டது. இப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கோப் என்ன? ரெட் சி. அதாவது என்ன சொல்வது, அதை மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரெட் சி செங்கடல், அதில் இன்னும் சரக்கு கப்பல்கள் உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கு. அதை அடிக்கிறதுக்கு ரொம்ப டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் ஏமனுடைய ஹவுதிகள் தான். அப்படி அடித்தால் பழம் காய்கறியிலிருந்து எந்த பொருளும் அரபு நாடுகளுக்கு போக முடியாத அளவுக்கு சிக்கல் ஏற்படுத்திவிடும். ஆகவே தான் சவுதி சொல்கிறார்கள், அவர்கள் பாகிஸ்தானோடையும் கூட்டு சேர்ந்து தயவு செய்து பேச்சுவார்த்தை நல்ல முடிவாக எடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போது அமர்ந்திருக்கிற நேரத்தில் அமெரிக்கா கிட்டத்தட்ட 130 கப்பல்கள் நாளொன்றுக்கு போகக்கூடிய இதை முடக்கி இருக்கிறதாகவும், இதன் மூலமாக தற்போது சீனாவினுடைய சங்காய் அந்த ஷிப்பிங் கார் நிறுவனத்துக்கு சொந்தமான நான் இப்போ சொன்னக்கூடிய ரிஸ்டோரி கப்பலில் ஏற்கனவே மெத்தனால் ஒரு 2.5 லட்சம் டன்னு போயிட்டு அப்படின்னு சொன்னேன். இது இந்த 2 லட்சம் பீப்பாய் மெத்தனா இதனுடைய தடையை மீற முயன்று தோற்று போயுள்ளதாகவும் அடுத்த செய்தி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் போனதாக சொன்னேன். இப்போது எனக்கு கிடைச்ச செய்தி அதை தோற்று போயுள்ளது. மற்றொரு பக்கம் அலிசியா என்கின்ற ஒரு பிரமாண்டமான கச்சா எண்ணெய் கப்பல் அலிசியா, இந்த கப்பல் ஜலசந்தி வழியாக வளைகுடாவிற்கு அது நுழைகிறது. இது ஈரானுக்கு செல்லாமல் ஈராக்கில் எண்ணெய் ஏற்றுவதற்காக செல்கிறது என்பதால் அதை அமெரிக்கா அனுமதித்ததாகவும் தற்போது செய்தி வருது. இப்போ என்ன இதில் குழப்பம்னா, ஈரானுக்கு போகிற கப்பலெல்லாம் நான் நிறுத்துவேன், ஈரான் இல்லாத கப்பல்களெல்லாம் நான் அனுமதிப்பேன் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கோரிக்கை. நல்லா புரிஞ்சுக்கிட்டா? இப்போ ஆயுதங்களை வச்சு அடிக்காது. இப்போ இது என்ன நடக்கும் என்றால், போர் முடிந்துவிட்டு அந்த காலம் முடிந்தால் அதை ஈரான் இனி திருப்பி தாக்குவார்கள். அப்படி என்றால் மறுபடியும் கொதிநிலை உருவாகிவிடும். அதற்கு இடையில்தான் தாங்கள் தோல்வியுறவில்லை, நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் அப்படி காட்டுறதுக்குத்தான் இந்த பிளானை அவர்கள் ஒரு ட்ரிக்கி பிளான், போர் நிறுத்தத்தை 2 வாரத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய வியாபாரத்தையும் குலைத்த மாதிரி ஆயிரும், நானும் ஒரு பெரிய ஆளுடா, நானும் ரவுடி தான்ட மாதிரி அங்க கொண்டு நிறுத்தி இந்த வேலைகளை அவர்கள் செய்வது நமக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு புரியுது? இப்ப இன்றைக்கு 15ஆம் தேதியா 16ஆம் தேதியா? 15. இன்னும் ஒரு 6 நாட்களில் முழுமையாக ஒரு டிசென்ட்டை உருவாக்கி, ஒரு கன்ஃபேபுலேஷன், ஒரு பேனிக் மூட்டை உருவாக்கி உலகமே ஐயா ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க ஜெயிச்சிட்டோம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். ஆயுதங்களால் அவர்களை வெல்ல முடியல. யாரால? ஈரான். நீங்க பாருங்களேன், ஆயுதங்களால் அவர்களை வெல்ல முடியல. அவர்களுடைய கொரம் ஷோரெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுச்சு. மிகப்பெரிய அழிவு. அவர்களுக்கு தான் அழிவே. அவர்கள் தான் சொல்லிட்டாங்களே, ஹி கன்ஃபஸ்டு, ஓப்பனா சொல்லி தங்களுடைய குற்ற பாவரிக்கை கடவுளுக்கு முன்னால் சொல்லுவது மாதிரி அவர்களும் சொல்கிறார்கள், எங்களுக்கும் பணம் இல்லை, $250 பில்லியன் எங்களுக்கு முறிஞ்சு போச்சு, 2000 மக்கள் இழந்துட்டாங்க,
கட்டமைப்புகள்லாம் போச்சு, ஆனால் நாங்கள் கீழே வைக்க போவதில்லை என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவும் நாங்கள் யாரும் சாகவில்லை, இவன்கிட்ட கேட்டா 14 பேர் தான் செத்துருக்கேன்னு சொல்லுவான். யாரு? இஸ்ரேல். அப்ப அவன் அனுப்பினா எத்தனை நூற்றுக்கணக்கான 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள், பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், சூப்பர் சோனிக், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ஆர்பிஜி ராக்கெட் ப்ரொப்பல்டு கன்கள், குண்டுகள். என்னாச்சு? எவ்வளவு பேர் செத்துருக்கான் இஸ்ரேல்ல? 12 பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. ஒரு பில்டிங் ஒருத்தனாலும் 12 பேர் செத்து போயிட்டானே. எல்லாம் பொய் சொல்கிறார்கள். இப்போது அமெரிக்கா என்ன செய்கிறதுன்னா, கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நானும் ரவுடிதான். இதுக்கு ஈரான் என்ன பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தெரியல. அதுதான் அடுத்த செய்தியில் வரும். ஏன்னா இப்போ இது ப்ரெஷர் கொடுக்கும்போது 40 நாடுகளை வைத்து ஒரு மாநாட்டை உருவாக்கி விட்டார்கள். அந்த செய்தியோட முடிச்சிடும். இது வருஷம் வரைக்கும் அவனோட கூட்டாளியாக இருந்த பிரான்ஸ், இத்தாலி மெலோனி, இமானுவேல் மெக்ரான், கியாமர், அதே மாதிரி ஸ்பெயின், எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து, ஜெர்மனி ஒன்றிணைந்து 40 நாடுகள் ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி அவர்கள் சொன்னார்கள், அமெரிக்காவோடு எங்களுக்கு இனி சம்மந்தம் இல்லை, இந்த விவகாரத்தை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள போகிறோம். ஏன்னா இவர்கள் வெரி க்ளோஸ் நெகோசியேட் வித் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறதுனால பிரான்ஸும் சரி ஸ்பெயினும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அதன் மூலமாக ஒரு தீர்வு வரும் என்று பார்க்கிறார்கள். இந்த இடைப்பட்ட 16, 17, 18, 19, 20 இந்த 5 நாட்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். இந்த 5 நாட்களும் போரிடாமல் மறித்து வைத்து கொண்டு அதன் மூலமாக தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கிறார்கள். வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான். அதே மாதிரி இவர்கள் செய்கிற இந்த மெனுவரபிள் சிஸ்டம் தட் ஷுட் பி ஒன்லி பாசிபிள். அதாவது என்ன சொல்றது தமிழ்ல, சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் கொண்ட ஏவுகணைகளை போன்று இவர்கள் வார்த்தைகளாலும் வல்லமைகளாலும் அமெரிக்கா சூழ்ச்சி செய்கிறது. அதற்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? நாளை மறுநாள் டேட் இன்னும் டெக்ளேர் ஆகலை. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறது. உலகமே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் தெளிவாக தரேன். ரொம்ப நன்றி சார். அந்த போர் சூழல் தொடர்பாக டீட்டெயிலாக எங்களுக்காக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.